வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்புடின்னு கேட்டால், அதாவது உண்மையான ரீசன் என்ன? அதாவது செத் ரோலன்ஸ் எதுக்கு ரோமன் ரெயின்ஸையும் சிஎம் பங்க்கும் அட்டாக் பண்ணணும்? இதுக்கான உண்மையான ரீசன் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதாவது என்கிட்ட அதிகமான பேர் கேட்ட ஒரு கேள்வி என்ன அப்படின்னு கேட்டால், ப்ரோ ராயல் ரம்பிளில் செத் ரோலன்ஸ் எதுக்கு ரோமன் ரெயின்ஸும் சிஎம் பங்க்கும் அட்டாக் பண்ணா? அதுக்கான உண்மையான ரீசன் என்ன ப்ரோ? அதுக்கான உண்மையான ரீசன் என்னவா இருக்கும் ப்ரோ? அதிகமான கேட்கப்பட்ட ஒரு கேள்விகள் அப்படின்னா அது இதுதான் ப்ரோ. அதுக்கான உண்மையான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டால், அதாவது டபிள்யூடபிள்யூவோட கரண்ட் பிளான் இப்போ என்ன அப்படின்னு கேட்டால், சிஎம் பங்க் வெர்சஸ் ரோமன் ரெயின்ஸ் வெர்சஸ் செத் ரோலன்ஸுக்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் ரெசல்மேனியா 41ல் டபிள்யூடபிள்யூ இப்போ பிளான் பண்ணுறாங்க. அதுக்கான ஒரு ஹிண்ட்டை தான் இப்போ இந்த ராயல் ரம்பிளில் டபிள்யூடபிள்யூ அதுக்கான ஒரு பில்டப்பை கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதுக்கான ரீசன் போக போக ரா அண்ட் ஸ்மாக் டவுனில் தெரியும். அதாவது ராயல் ரம்பிளில் செத் ரோலன்ஸ் எதுக்கு சிஎம் பங்க்கு ரோமன் ரெயின்ஸை அட்டாக் பண்ணால் அதுக்கான உண்மையான ரீசன் என்ன அப்படிங்கிறத போக போக வாரங்களை நம்மளே தெரிஞ்சுக்குவோம். அது இல்லாமல் டபிள்யூடபிள்யூ சொல்லிடுவாங்க, இதுக்காக தான் சிஎம் பங்கையும் செத் ரோலன்ஸையும், அதாவது சிஎம் பங்கையும் ரோமன் ரெயின்ஸையும் செத் ரோலன்ஸ் அட்டாக் பண்ணால் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபேஸ் ஆஃப் தான் அதுக்கான அதாவது ஒரிஜினலான ரீசனை டபிள்யூடபிள்யூ சொல்லிடுவாங்க. ஆனால் மேபி இவங்களுக்கான ஒரு ஃபியூடு இன்னமும் ஸ்டார்ட் ஆகிட்டு தான் இருக்குது. அதாவது ரா அந்த நெட்ஃப்ளிக்ஸ் ஷோவில் சிஎம் பங்குக்கும் அதேமாதிரி செத் ரோலன்ஸுக்கான ஒரு ரிவெஞ்சுக்கான, அதாவது 10 வருஷத்தில் பகை, அதாவது டபிள்யூடபிள்யூ அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டோரி லைனை எடுத்துக்கிட்டாலும் சரி, அதே மாதிரி பர்சனல் லைஃப்பை எடுத்துக்கிட்டாலும் சரி, இவங்க 2 பேர்த்துக்குமே அந்த ஒரு பகை அப்படிங்கிறது இன்னமும் நீண்டுக்கிட்டு தான் போகுது. அதுக்கான ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கவே இல்லை. ஆனாலும் ஏதோ ஒரு ரா அந்த ஒரு ஸ்மாக் டவுனில் ரா அந்த ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் அந்த ஒரு ஷோவில் முடிச்சிட முடியுமா அப்படின்னு கேட்டால் முடிக்க முடியாது. அது இம்பாசிபிளான ஒரு விஷயம் தான். இதே நம்ம ரோமன் ரெயின்ஸ் கதைக்கு வந்தோம் அப்படின்னு கேட்டால், ரோமன் ரெயின்ஸ் அப்படின்னாவே இதுக்கு முன்னாடி த ட்ரைபிள் சீஃப் அப்படின்னு தான் ரோமன் ரெயின்ஸை பற்றி தெரியுமே தவிர, இதுக்கு முன்னாடி த பிக் டாக் அப்படின்னு கேரக்டர் பண்ணார். அதுக்கு முன்னாடி த ஷீல்டு அப்படின்னு இருந்தாங்க. அதாவது ரோமன், செத், டீன் இவங்க 3 பேர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த சேரில் ரோமன் ரெயின்ஸை செத் ரோலன்ஸ் அட்டாக் பண்ணார். அட்டாக் பண்ணி அந்த ஷீல்டு அப்படிங்கிறது பிரேக் பண்ணார். பிரேக் பண்ணி அவர் அத்தாரிட்டி அப்படிங்கிற அந்த ஒரு டீமில் போய் ட்ரிபிள் ஹெச்சோட அந்த ஒரு அத்தாரிட்டி அந்த ஒரு டீமில் போய் செத் ரோலன்ஸ் ஜாயின் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் அந்த ஒரு ஷீல்டு அப்படிங்கிறது பிரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ரோமன் ரெயின்ஸ் ஒரே ஆளாக இருந்து அதுக்கப்புறம் தனி ஒரு கேரக்டர் எடுத்து பண்ணார். அதுக்கப்புறம் இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம், அப்படி என்ன விஷயம், அதாவது செத் ரோலன்ஸ் பண்ண ஒரு நல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், அந்த சேரை எடுத்து அடித்து ரோமன் ரெயின்ஸை வளர்த்து விட்டது தான் செத் ரோலன்ஸ் பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம். ஏன்னா அவர் சேரை எடுத்து அடித்து அந்த ஷீல்டு அப்படிங்கிறத பிரேக் பண்ணாமல் இருந்திருந்தார் அப்படின்னா, ரோமன் ரெயின்ஸ் இப்போ நீங்கள் சொல்கிறீங்கள த ட்ரைபிள் சீஃப் அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டர் இன்ன வரைக்கும் வராமே இருந்திருக்கும். ஏன்னா ரோமன் ரெயின்ஸ் பாதி பேத்துக்கு தெரியாமல் இருந்திருக்கும். ஏன்னா அதுக்கான தான் சேரை எடுத்து அடித்து அந்த ஷீல்டை பிரேக் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பிக் டாக் அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டரை பண்ணி அதுக்கப்புறம் அவர் சாம்பியன்ஷிப்லாம் வின் பண்ணார். அதுக்கப்புறம் திரும்பி இந்த ட்ரைபிள் சீஃப் அப்படின்னா அந்த ஒரு கேரக்டர் பண்ணி இன்ன வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கான காரணம் என்ன கேட்டால், அது முழுக்க முழுக்க அது நம்ம செத் ரோலன்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஆனாலும் நம்ம எடுத்துக்கிட்டாலும், ஆனால் ரோமன் ரெயின்ஸுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தாட் என்ன அப்படின்னு கேட்டால், என்னை நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான், என்னோட பிரதராக இருந்தான், அதாவது என்னோட உடன்பிறவா சகோதரனா என் கூட இருந்தான், ஆனாலும் அவன் என்னை சேரில் அடித்து அந்த ஷீல்டே பிரேக்கப் பண்ணிட்டான். அந்த ஒரு தாட் இன்னமும் ரோமன் ரெயின்ஸுக்கு அவரோட மனசுக்குள்ளே இன்னமும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதாவது இப்போ ரோமன் ரெயின்ஸுக்கு அவன் இடைஞ்சல் பண்ணான், துரோகம் பண்ணான் அப்படிங்கிறத விட அவன் பல விஷயங்களை பண்ணியிருக்கான் அப்படிங்கிறதா இன்னமும் ரோமன் ரெயின்ஸுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அது இல்லாமல் ரெசல்மேனியா 40ல் கோடி ரோட்ஸ் கூட சேர்ந்து ரோமன் ரெயின்ஸோட டைட்டிலை தோற்கிறதுக்கு ஒரு மூல காரணமாக இருந்தது யாருன்னு கேட்டால், அது முழுக்க முழுக்க அது செத் ரோலன்ஸ் மட்டும்தான். அது வேறு யாருமே கிடையாது, அது செத் ரோலன்ஸ் தான். அது இல்லாமல் ரோமன் ரெயின்ஸோட ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் யாருக்கு தெரியுமோ இல்லையோ, ஆனால் கண்டிப்பாக, அதாவது டீன் ஆம்பர்ஸுக்கே தெரியாது. ஆனால் ரோமன் ரெயின்ஸோட ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் என்ன அப்படிங்கிறது ஆனால் டீன் ஆம்பர்ஸுக்கு தெரியாது. ஆனால் முழுக்க முழுக்க அது செத் ரோலன்ஸுக்கு தெரியும். ஏன்னா செத் ரோலன்ஸ் தான் பல விஷயங்கள் பண்ணார். ஆனால் அதாவது அவர் கூட இருந்து என்னென்ன மூவ்மெண்ட் பண்ணுவார், என்னென்ன விஷயங்கள் பண்ணுவான் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே கரைச்சி குடித்தவர் தான் நம்முடைய செத் ரோலன்ஸ். அதனால் இவங்க ஒரு 3 பேத்துக்கும் மேட்ச் வைக்கிறோம் அப்படின்னா, அது உண்மையிலுமே அது ஒரு எப்படி சொல்கிறேன்னா, அது பாசிபிலிட்டியான ஒரு விஷயமான்னு கேட்டால் கண்டிப்பாக பாசிபிலிட்டி தான். ஏன்னா இப்போ நான் சொன்னல, இதுக்கு இப்போ கொஞ்சம் முன்னாடி நான் சொன்னேன்ல, அதாவது ரோமன் ரெயின்ஸை பற்றின ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் ஒவ்வொரு அசைவும் செத் ரோலன்ஸுக்கு கண்டிப்பாக தெரியும், டீன் ஆம்பர்ஸுக்கு கூட தெரியாது, ஆனால் செத் ரோலன்ஸுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னேன்ல. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லட்டுமா? 2022ல் அதே ராயல் ரம்பிளில் ரோமன் ரெயின்ஸுக்கும் செத் ரோலன்ஸுக்கும் ஒரு மேட்ச் இருந்துச்சு. அதாவது டைட்டில் மேட்ச் தான் இதில். ஆனால் அந்த நேரத்தில்
சித்ரோன்ஸ் வந்து அந்த ஷீல்டு அப்படிங்கிற அந்த ஒரு காஸ்டியூமை போட்டுட்டு வந்தார். அதே மாதிரி அந்த ஷீல்டு அப்படிங்கிற அந்த ஒரு தீம் மியூசிக்கில் வந்து ஆனாலும் 2 பேருமே ஃபைட் பண்ணாங்க. ஆனாலும் நம்முடைய சித்ரோன்ஸ் வந்து வின் பண்ணாரான்னு கேட்டால் மேபி அவர் வின் பண்ணலை. ஏன் வின் பண்ணல அப்படின்னு கேட்டால் அவருக்கு வந்து ரோமன் ரெயின்ஸ்க்கு வந்து சித்ரோன்ஸ் பண்ண ஒவ்வொரு விஷயமும் எல்லாம் அதாவது திரும்பி அவரோட மைண்டுக்கு வந்து எல்லாமே வந்துருச்சு. அதாவது ஷீல்டை பிரேக் பண்ணதாக இருக்கட்டும், அது சேர் எடுத்து பின்னாடி அடித்ததாக இருக்கும், எல்லாமே அவருக்கு வந்து ரீவைன் ஆயிடுச்சு. ரோமன் ரெயின்ஸ்க்கு ரீவைன் ஆயிடுச்சு. அதாவது அவரோட மைண்ட் செட்டில் வந்து ரீவைன் ஆயிடுச்சு. அது இல்லாமல் அந்த காஸ்டியூமை போட்டுட்டு வந்தா இருக்கட்டும், ஷீல்டு தான் இருக்கட்டும், அந்த கெட்டப்பாக இருக்கட்டும், அதே மாதிரி அதான் ஒரு சித்ரோன்ஸ்க்கு வந்து எல்லாமே தெரியும். அதாவது ரோமன் ரெயின்ஸ் வந்து எப்போ வந்து ஸ்பேர் போடுவான், எப்போ வந்து சூப்பர்மேன் பஞ்ச் பண்ணுவான், எப்போ வந்து அந்த ரன்னிங் இது பண்ணுவான் அப்படின்னு எல்லா மூமெண்ட்டுமே சித்ரோன்ஸுக்கு வந்து எல்லாமே புள்ளி விவரமாக தெரியும். அதனால தான் அந்த மேட்ச்சில் வந்து ஒன்றே ஒன்று சொல்லட்டுமா, அதாவது சொல்கிற மாதிரி ரோமன் ரெயின்ஸை வீழ்த்தணும். அதாவது ரோமன் ரெயின்ஸ் இருக்கிறாரு அப்படின்ட்டா வேறு எந்த ஒரு எந்த ஒரு ரெஸ்லரோட தொடர்பு இல்லாமல் ரோமன் ரெயின்ஸை வீழ்த்தணும் அப்படின்னு கேட்டால் அது யாரால் முடியும் அப்படின்னு கேட்டால் அதில் ஒன்லி 1% அது சித்ரோன்ஸால் மட்டும்தான் முடியும். ஏன்னா சித்ரோன்ஸ்க்கு வந்து ரோமன் ரெயின்ஸோட ஒவ்வொரு மூமெண்ட்டும் தெரியும். அதனால் மட்டும்தான் சித்ரோன்ஸை மட்டும்தான் ரோமன் ரெயின்ஸை வீழ்த்த முடியும். நீங்கள் சொல்லலாம் கோடி ரோட்ஸை வீழ்த்தினார்னு. கோடி ரோட்ஸ் க்ளீனாகவே வீழ்த்தினாரு சொல்லுங்கள். ஆனால் கோடி ரோட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ பேர் வந்தாங்க சொல்லுங்கள். அண்டர்டேக்கராக இருக்கட்டும், ஜேவா இருக்கட்டும், அது இல்லாமல் நம்மளுடைய சித்ரோன்ஸாக இருக்கட்டும், இவங்க மூலியமாக தான் கோடி ரோட்ஸ் வந்து ரோமன் ரெயின்ஸை வீழ்த்தினாரே தவிர அவர் சிங்கிளாக அவர் மட்டுமே மேட்ச் பண்ணி ரோமன் ரெயின்ஸும் கோடி ரோட்ஸ் மட்டுமே மேட்ச் பண்ணி அந்த மேட்ச்சில் வின் பண்ணல. அதனால் யாருக்கு வந்து வின் பண்ண அதாவது ரோமன் ரெயின்ஸை க்ளீனாக பீட் பண்ண முடியும்னா அது சித்ரோன்ஸால் மட்டும்தான் முடியும். வேறு எந்த ஒரு ரெஸ்லராலுமே ரோமன் ரெயின்ஸை முறியடிக்க முடியாது, அவரோட ரெக்கார்டையும் முறியடிக்க முடியாது. அதுதான் உண்மையா அப்படின்னு கேட்டால் அதுதான் உண்மை. ஏன்னா சித்ரோன்ஸுக்கும் பகை இருக்குது, அதேமாதிரி ரோமன் ரெயின்ஸுக்கும் பகை இருக்குது, அதேமாதிரி சித்ரோன்ஸுக்கும் பகை இருக்குது, சிஎம் பங்குக்கும் பகை இருக்குது. அதனால இவங்க 3 பேர்த்துக்குமே கண்டிப்பாக மேட்ச் பண்ணணும். ரெசல்மேனியாவில் வந்து மேட்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ராயல் ரம்பில் வந்து நம்மளுடைய சித்ரோன்ஸ் வந்து ரோமன் ரெயின்ஸ் அட்டாக் பண்ணதுக்கும் அதேமாதிரி சிஎம் பங்க் அட்டாக் பண்ணதுக்கான உண்மையான ரீசன் இதுதான் அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லப்படுது அப்படிங்கிறத விட இன்னொரு ஒரு பெக்லூஷனில் இன்னொரு ஒரு இதில் சொல்கிறேன். அதாவது இவ்வளோ தூரம் நம்ம ரெஸ்லிங் பார்க்குறோம் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் பண்ணுறாங்க, WWE என்னென்ன பண்ணுறாங்க, என்னென்ன ட்விஸ்ட் வைப்பாங்க, எந்தெந்த ரெஸ்லில் ரிட்டர்ன் வருவாங்க அப்படின்னு நம்ம எல்லாமே தெரியும். அதனால எங்களோட ஒரு பெக்லூஷனில் இந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஏன்னா நீங்களே நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா 2022 வந்து மேட்ச் நடந்துச்சு. சித்ரோன்ஸுக்கும் சரி ரோமன் ரெயின்ஸுக்கும் மேட்ச் நடந்துச்சு. அதில் வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து சித்ரோன்ஸை க்ளீனாக பீட் பண்ணாரான்னு கேட்டால் க்ளீனாக பீட் பண்ணல. அந்த மேட்ச் வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆயிடுச்சு. அதாவது சொல்கிறல சித்ரோன்ஸ் வந்து நினச்சார் அப்படின்னா ரோமன் ரெயின்ஸை க்ளீனாக அவரால் மட்டும் தான் க்ளீனாக பீட் பண்ண முடியுமே தவிர வேறு எந்த ஒரு ரெஸ்லரையும் க்ளீனாக பீட் பண்ண முடியாது. அதே மாதிரி ரோமன் ரெயின்ஸ் அதாவது சித்ரோன்ஸுக்கும் சரி சிஎம் பங்குக்கும் சரி பகை இருக்குது. ஆனால் இல்லைன்னு சொல்ல பர்சனாலிட்டியும் பகை இருக்குது. அதேமாதிரி WWE அப்படிங்கிற அந்த ஒரு இதுலேயும் பகை இருந்தாலும் ஆனால் இதை வந்து இவங்க 2 பேத்துக்கும் 10 வருஷமாக பகை இருக்குது. அந்த பகையை கொண்டுட்டு வந்து ஒரு சாதாரண அந்த நெட்ஃப்ளிக்ஸ் ஷோவில் கொண்டு வந்து முடிக்கிறது வந்து பாசிபிலிட்டியா அப்படின்னு கேட்டால் பாசிபிலிட்டி இல்லை. ஏன்னா ஃபைனல் ரிவெஞ்ச் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த ஒரு ரிவெஞ்சை இன்னும் கொண்டு வந்து வைக்கணும், பில்டப் பண்ணணும் அப்படிங்கிறக்காக. ஆனால் இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் ஷோவில் வந்து இதை வந்து ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷனாக கூட மாற்றி இருந்துக்கலாம். ஏன்னா அந்த ஒரு ஷோவில் வந்து அப்போ தான் ப்ரொமோட் பண்ணுறாங்க. அதுக்காக அந்த நேரத்தில் வந்து அது ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணக்கூடாது, அது வந்து வேணாம், அதாவது ஒரு வளர்ந்து வரதுக்கு வந்து அந்த ஒரு நெகட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறக்காக அந்த நேரத்தில் வந்து சித்ரோன்ஸ் வந்து சிஎம் பங்கிட்ட வந்து தோக்குற மாதிரி வச்சுருந்தாங்களே தவிர இவங்களுக்கான பர்சனலான ரிவெஞ்ச் வந்து இன்னமும் குறையில. அதனால் சிஎம் பங்க்கும் சரி, சித்ரோன்ஸும் சரி, அதேமாதிரி ரோமன் ரெயின்ஸும் சரி, இவங்க 3 பேர்த்துக்குமே மேட்ச் பண்ணணும் அப்படிங்கிறக்காக தான் இப்போது இந்த ராயல் ரம்பில் வந்து சித்ரோன்ஸ் வந்து ரோமன் ரெயின்ஸும் சரி, சிஎம் பங்கும் சரி அட்டாக் பண்ணதுக்கான உண்மையான ஏன்னா ரோமன் ரெயின்ஸுக்கும் சரி, சிஎம் பங்குக்கும் சரி, சித்ரோன்ஸுக்கும் சரி இவங்க 3 பேர்த்துக்குமே மேட்ச் பண்ணணும் அப்படிங்கிறக்காக தான் இப்போ வந்து WWE வந்து சித்ரோன்ஸை அட்டாக் பண்ண வச்சுருக்காங்க. ஏன்னா சம்மந்தமே இல்லாமல் WWE வந்து ஒரு விஷயத்த பண்ண மாட்டாங்க. ஏன்னா சம்மந்தம் இருக்கிறனால தான் WWE வந்து இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க. மேபி ரெசல்மேனியாவில் வந்து ரோமன் ரெயின்ஸ் விசஸ் சிஎம் பங்க் விசஸ் சித்ரோன்ஸுக்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடக்கிறதுக்கு மேபி வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா WWE கரண்ட் பிளான் இதுவாக கூட இருக்குது. அப்படி ஒருவேளை ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடக்காட்டி கூட ரோமன் ரெயின்ஸ் விசஸ் சிஎம் பங்க் அதாவது ரோமன் ரெயின்ஸ் விசஸ் சிஎம் பங்க் மேட்ச் நடக்கலாம். அப்படி இல்லாட்டியும் ரோமன் ரெயின்ஸ் விசஸ் சித்ரோன்ஸ் மேட்ச் நடக்கலாம். அதாவது ரெசல்மேனியா அதாவது ராயல் ரம்பிள் 2022 நடந்துச்சுல்ல அந்த மேட்சோட ஒரு ரீமேட்சாக கூட நடக்கலாம். இல்லை பர்சனல் ஒரு ரிவெஞ்சாக கூட இந்த மேட்ச் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது 2 மேட்ச் வந்து இதில் நடக்கலாம். ஒன்று செத் விசஸ் ரோமன் ரெயின்ஸ் விசஸ் சிஎம் பங்க்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச். அப்படி இல்லை அப்படின்னு கேட்டால் செத் விசஸ் ரோமன் ரெயின்ஸுக்கான ஒரு மேட்ச். இந்த 2 மேட்ச் தான் ரெசல்மேனியாவில் நடக்கிறதுக்கு அப்படிங்கிறது வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதனால தான் இந்த ராயல் ரம்பில் வந்து நம்முடைய சித்ரோன்ஸ் வந்து சிஎம் பங்கையும் சரி ரோமன் ரெயின்ஸும் சரி அட்டாக் பண்ணுறதுக்கான உண்மையான ரீசன் இதுதான் அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லப்படுது. மேபி இது இல்லாமல் வேறு விஷயங்கள் இது இருக்கும், அதனால தான் ஒரு அட்டாக் பண்ணியிருப்பாங்க அப்படின்னீங்கன்னா அந்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் நண்பா.